सुमनस वंदित सुंदरी माधवी चंद्र सहोदरी हेममये मुनिगण मंडित मोक्ष प्रदायिनि मंजुल भाषिनि वेदनुते पंकजवासिनि देव सुपूजित सद्गुण वर्षिणि शांतियुते जय जय हे मधुसूदन कामिनि आदिलक्ष्मी सदा पालय माम् आदिलक्ष्मी सदा पालय माम् धिमि धिमि धिन्दिमि 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 धुन्दुभिनाद सुपूर्णमये गुम गुम गुं गुम गुं गुम गुं गुम शङ्खनिनाद सुवाद्यनुते वेद पुराण दिहास सुपूजित वैदिक मार्ग प्रदर्शयिते जय जय हे मधुसूदन कामिनि धनलक्ष्मी रूपेण पालय माम् अष्टलक्ष्मी रूपेण पालय माम् अष्टलक्ष्मी रूपेण पालय माम् जय श्री कृष्ण சார் இந்த அகர்பத்தி பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். ஜெயஸ்ரீ ராம்தாஸ் ஜி இஸ் ஆர்த்தி. அது தெரியும். விஜயலட்சுமி ஜி வில் சாண்ட் ஞான ஸ்லோக். சொல்லவா? सर्वोपनिषदो गावो दुग्धा गोपालनन्दनर पार्थो वत्स सुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्. Very beautiful. Geeta जय श्री राम. Jai Shri Ram. Jai Shri Krishna. Any more delights for the day, Sujata ji? We have to start the delight today, sir. Okay. Are you going to do the pratana like last time, or you want me to do it? I can do it if you want me to do it. Please do it, man. Yeah, please do it. अन्नाद् भवन्ति भूतानि पर्जन्यादन्न संभवः यज्ञाद् भवति पर्जन्यो यज्ञः कर्म समुद्भवः प्रकृते क्रियमाणानि गुणैः कर्माणि सर्वशः अहंकार विमूढात्मा कर्ता हमिति मन्यते. Beautiful. Lion நம்மளோட கிளாஸ்ல இருக்கிற மாதிரி இல்ல, பட் otherwise beautiful. Yeah, So 20ல இருந்து 29 ஸ்லோகம் வரைக்கும் முடிச்சிருக்கோம். இன்னொரு ஸ்லோகங்கள் 30, 31, 32 எடுத்துக்கலாம். ரொம்ப அழகான ஸ்லோகங்கள். 20வது ஸ்லோகத்துல இருந்து நம்ம ரிவிஷன் பண்ணிட்டு இன்னொரு ஸ்லோகத்தை எடுக்கலாம். कर्मणैव हि संसिद्धिमास्थिता जनकादय लोकसंग्रहमेवापि सम्पश्यन् कर्तुमर्हसि यद्यदाचरति श्रेष्ठस्तत्तदेवेतरो जनः स यत्प्रमाणं कुरुते लोकस्तदनुवर्तते न मे पार्थास्ति कर्तव्यं त्रिषु लोकेषु किंचन नानवाप्तमवाप्तव्यं वर्त एव च कर्मणि यदि ह्यहन्न वर्तेयं जातु कर्मण्यतन्द्रित मम वर्त्मानुवर्तन्ते मनुष्या पार्थ सर्वशः उत्सीदेयुरिमे लोका न कुर्यां कर्म चेदहम् संकरस्य च कर्ता स्यामुपहन्यामि मा प्रजाः स
सक्ताः कर्मण्य विद्वांसो यथा कुर्वन्ति भारत कुर्याद् विद्वांस्तथा सक्तश्चिकीर्षुर्लोकसङ्ग्रहम् न बुद्धिभेदै जनयेदज्ञानां कर्मसङ्गिनां जोष सर्वकर्माणि विद्वान् युक्तः समाचरन् प्रकृतेः क्रियमाणानि गुणैः कर्माणि सर्वशः अहंकार विमूढात्मा कर्ताहमिति मन्यते तत्त्ववित्तु महाबाहो गुणकर्म विभागयोः गुणागुणेषु वर्तन्त इति मत्वा न सज्जते प्रकृतेः गुण सम्मूढाः सज्जन्ते गुणकर्मसु तान कृत्स्नविदो मन्दान् कृत्स्नविन्न विचालयेत् 29 ஸ்லோகங்கள் முடிச்சிருக்கோம். இன்னொரு ஸ்லோகத்துக்கு போகலாம். ரொம்ப அழகான ஸ்லோகம், 30வது ஸ்லோகம். இதே ஒரு பிரேயரா கூட எடுத்துக்கலாம். ஏன்னா எல்லாமே கலந்த ஒரு ஸ்லோகம்னா இந்த ஒரு ஸ்லோகம், எல்லா யோகத்தையும் கலந்த ஸ்லோகம். மயி சர்வாணி கர்மாணி சந்நியஸ்யாத்யாத்ம சேதசா நிராஷீர் நிர்மமோ பூத்வா யுத்யஸ்வ விகதஜ்வரஹ. மயி எனக்கு, சர்வாணி எல்லா, கர்மாணி செயல்கள், சந்நியஸ்யா துறந்து, அத்தியாத்ம ஆன்மிக, சேதசா அறிவு, நிராஷீஹி ஆசை இல்லாமல், நிர்மமோ தன்னுடையது என்றில்லாமல், பூத்வா செய், யுத்யஸ்வ யுத்தம், விகத ஜ்வரஹ மன காய்ச்சல் இல்லாமல். உன் ஆன்மீக அறிவுடன் எல்லா செயல்களை எனக்கு துறந்து விடு. பலனாசை மற்றும் தன்னுடையது என்றில்லாமல், மன காய்ச்சல் இல்லாமல் யுத்தம் செய் அப்படின்னு சொல்றார். ஆன்மீக அறிவு, அத்தியாத்மம்ங்கிறது ஆன்மீகம்னு ஒரு லூசான மீனிங். ஆத்மனா நம்மளோடது, அத்தியாத்மனா நமக்குள்ள இருந்து நம்மளை புரிஞ்சுண்டு தான் என்னங்கிறது புரிஞ்சுட்டு இருக்கிறது தான் அத்தியாத்மம். பட் ஆன்மீகமாகவும் எடுத்துக்கலாம். ஒரு சரணமா பார்க்கலாம். மயி சர்வாணி கர்மாணி. மயி, மயி இல்ல, ஈ அது ஈ இல்ல, ஈ. மயி சர்வாணி கர்மாணி. வாமா எல்லாமே நெடுல எடுத்துக்க, எடுத்து சொல்லுங்க, நீ ஷார்ட் ஆயிடும். சந்நியஸ்யாத்யாத்ம, சந்நிய இன்னும் 2 இருக்குதுல, சந்நிய இல்ல, சந்நிய, சந்நியஸ்யாத்யாத்ம சேதசா. சந்நியஸ்யா யமேலராக, யாமேலராக 2 யாமேலி ஆகாத் கொடுத்து, சந்நியஸ்யாத்யாத்ம சேதசா நிராஷீர் நிர்மமோ பூத்வா. நிராஷீர், ஷீக்கு அப்புறம் ரஃபா இருக்கு. நிர்மமோ பூத்வா, பூமியில ஆகாத் கொடுத்து, யுத்யஸ்வ, யுத்ய யூமிலாக, திய அது யுத்திய இல்ல, யுத்யஸ்வ யமில் ஆகாத் கொடுத்து, விகதஜ்வரஹ தமிழ் ஆகாத் கொடுத்து, மயி சர்வாணி கர்மாணி சந்நியஸ்யாத்யாத்ம சேதசா நிராஷீர் நிர்மமோ பூத்வா யுத்யஸ்வ விகதஜ்வரஹ. மயி சர்வாணி கர்மாணி சந்நியஸ்யாத்யாத்ம சேதசா. இது நம்மளோட கர்மங்கள் அப்படின்னு நம்ம கர்மங்கள் நம்மளுது அப்படின்னு நினைச்சுட்டு நம்ம பண்றோம் அப்படின்னு பண்ணா அது கர்மத்தோட பந்தத்தோட நமக்கு போயிடும். கர்ம பந்தம் தான் நமக்கு கிடைக்கும். கர்மம் நம்ம தான் பண்றோம் அப்படின்னு பண்ணாங்க. அதுக்காக பகவான் சொல்ற, எல்லாமே எனக்காக பண்ற அப்படின்னு நினைச்சுட்டு எல்லாத்தையுமே கொடுத்துரு, எல்லாத்தையுமே அங்கேயே சந்நியாசமா கொடுத்துரு, எல்லாத்தையுமே விட்டு கொடுத்துரு, துறவி ஆயிடு, எல்லாமே எனக்காக பண்ற. இப்ப நிறைய வாட்டி நம்ம ஆபீஸ்லயே பாக்குறோம், நமக்கு பாஸ்னு ஒருத்தர் இருப்போம்,
அவன் தான் சொல்லுவான் இப்படி பண்ணு அப்படின்னு. அப்ப நம்ம யோசிக்கிறோமா, ஏன் அப்படி நான் பண்ணோம், நான் எதுக்கு இப்படி பண்ணோம், என்னோட வேலை இது இல்ல, நான் அவன் ஏதோ சொல்றான் சரி நம்ம பண்ணிட்டே போலாம் அப்படி. அவனோட தானே, அவன் பார்த்துப்போம். அந்த ஒரு நம்ம சின்ன ஆபீஸ் வேலை பண்றச்சே இந்த மாதிரி இருக்கச்ச, பகவான் எல்லாமே எல்லாமே அறிந்த பகவான், எல்லாமே அவர்கிட்ட விடு என்கிட்ட விடு அப்படின்னு கேட்கிறார், நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறார். அதை நம்பாம நம்ம எல்லாம் நம்ம பண்றோம் அப்படின்னு உட்காந்து எல்லாமே அவனோட சரணத்துல விட்டோன்னா அப்புறம் நமக்கு பிரச்சனையே இல்லை. அப்ப நம்ம எல்லா கர்மமும் அப்படியே பண்ணிட்டே இருக்கலாம். அவர் என்ன, நம்ம கர்மம் எப்படி நமக்கு இருக்கோ பிராரப்தம் இருக்கோ அது மாதிரி பண்ணிட்டே இருக்கலாம். சரணம் எல்லாமே சரணம். சந்நியாசியாத்தியாத்ம சேத். எல்லாருக்குமே தெரியும் இந்த உடம்பு, இந்த இந்த மாதிரி நமக்கு இருக்க சுகானுபவங்கள் அதெல்லாம் நமக்கு அது மேல நமக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்கு இல்ல அப்படின்னு நமக்கு தெரியும். எல்லாமே நம்ம கண்ட்ரோல்ல ஒண்ணுமே இல்லைங்கிறது நமக்கு நல்லா தெரியும். நம்ம நல்லா அறிஞ்சிருக்கோம். நமக்கு நிறைய வாட்டி இது அடிபட்டிருக்கு. இருந்தாலும் இதுதான் நம்மளது அப்படின்னு நினைச்சு நம்ம தெரியுறோம். இதெல்லாம் நமக்கு நம்ம கண்ட்ரோல்ல ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிருந்தா கூட நம்ம அதை பிடிச்சுன்னு உட்காந்துருக்கோம். ஆனா இது நம்ம கண்ட்ரோல்ல இல்ல, எல்லாமே பகவான் கண்ட்ரோல்ல இருக்கு, பகவான்கிட்ட விட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு விட்டோம்னா அதான் சரியான ஒரு சந்நியாசம். சந்நியாசம்னா துறக்கிறதுனா இதுல இருந்து ஒண்ணுமே பண்ணாம உட்கார்றது இல்ல. சந்நியாசம்னா கர்மங்களை சந்நியாசம் பண்ணு, எனக்கு கர்மங்கள் பண்ணுங்கதா முதல்ல. சர்வாணி கர்மாணி சந்நியாசம், வெறும் சந்நியாசம். கர்மங்களை எனக்காக விட்டு கொடுத்து எனக்கு கொடுத்துரு, மை சர்வாணி எல்லாம் எனக்கு கொடுத்துரு. அத்தியாத்ம சேதசா, தியாத்மம் நமக்குள்ள இருக்கிற பகவானை தேடின்னு இருக்கிறதுதான் அத்தியாத்மம். இந்த பகவானோட மோட்சம் கிடைக்கணும், அந்த பகவான் கிட்ட நம்ம திரும்பி போகணும், அந்த ஒரு நோக்கம் தான் இருக்கணும். ஏக, ஒரே ஒரு நோக்கம் என்ன, பகவான்கிட்ட நமக்கு போகணும். அந்த மாதிரி போனா நமக்குள்ள இருக்கிற பகவான் நம்ம முதல்ல பிடிச்சுட்டோம்னா அந்த பகவான் நம்மளை அழிச்சுன்னு போயிடுவார் அவர்கிட்ட. அதை தவிர வேற எதுலையுமே நோக்கம் இருக்கக்கூடாது. அத்தியாத்ம சேதஸ், சேத்தசம் எல்லாமே நம்மளோட அறிவு, நம்மளோட புத்தி எல்லாமே அங்க எடுத்துன்னு போகணும். அங்க எடுத்துட்டு போயிட்டு அந்த கர்மங்கள்லாம் சன்னியாசம் பண்ணாங்க எனக்கு கொடுத்துரு அப்படின்னு பகவான் சொல்றாரு. எல்லாருக்குமே தெரியும் ரியாலிட்டி என்ன, எல்லாமே போயிட போறது. நம்மளோட இருக்கிற உற்றார் உறவினர், நமக்கு இருக்கிற என்ன வலிமை இருக்கோ, நம்மளோட உடம்பு எல்லாமே எல்லாமே நமக்கு கிடைத்ததுதான். இது நம்ம அதோட பிறந்து வரல, நம்மளோட வந்தது இல்ல. இதெல்லாம் நமக்கு கிடைச்சதுதான். எங்கேயும் கிடைச்சிருக்கு, உலகத்துல இருந்து கிடைச்சிருக்கு. அண்ட் அது இப்ப இருக்கிறதா அதே மாதிரி இருக்கமா இல்ல, எல்லாம் மாறிட்டு இருக்க போறது. சோ அதெல்லாம் விட்டுட்டு வரணும், அவ்வளவுதான். சோ இது மாதிரி நமக்கு தோணும். இப்ப ஒண்ணுமே நமக்கு சன்னியாசம் எடுத்துட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கோம்னா எனக்கு நான் எதுக்குதான் கர்மம் பண்ணணும், ஒண்ணுமே ஆசை இல்லைன்னா நான் எதுக்கு ஒரு 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 வேலையே பண்ணணும். இந்த ஆசை விடுறதுக்கு தான் வேலை பண்றோம் அப்படின்னு ஒரு தாட் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், அப்ப அந்த போயிடும் அந்த விஷயம். ஆசைக்காக நம்ம செயல் பண்ணல, இந்த ஆசையை விடணுங்கிறதுக்காக செயல் பண்றோம். நமக்கு பசி எடுத்துருக்கு, அதுக்காக சாப்பிடுறோம். பசிய தியாகம் பண்றதுக்கு. எந்த சாப்பாடுங்கிற ஒரு செயல் நம்ம எதுக்கு பண்றோம்னா இந்த பசிங்கிற ஒரு டிசைர், பசிங்கிற ஒரு ஆசைய எடுக்கிறதுக்கு. அந்த மாதிரி யோசிச்சோம்னா நமக்கு பிரச்சனை இருக்காது. நம்ம ஆசை வச்சுன்னு அதுக்காக ஒரு கர்மம் பண்றோம், ஆசைக்காக கர்மம் பண்றோம். அந்த ஆசையை விடுவிக்கிறதுக்காக கர்மம் பண்ணிருக்கணும். ஒரு ஒரு செகண்ட் இந்த தாட் அப்படிதான் மாத்தணும், ஸ்லைட்டா மாத்துறது தான் இதுல. இது கிடைக்கணுமே அப்படிங்கறதுக்காக நம்ம பண்றதை விட இது பண்ணா அந்த ஆசை போயிடுமே
அப்படின்னு நம்ம யோசிச்சு பண்ணோம்னா அதான் சந்நியாசம். இந்த கர்மம் பண்றோம், அப்புறம் அதை விட்டுறோம். ஏன்னா அது பேடுத்தினுமே. மை சர்வாணி, எனக்கு கொடுத்துட்ட, பகவான் கொடுத்துருங்க அதை. எல்லா கர்மங்களும் இந்த ஆசைகள் எல்லாத்துல இருந்து விடுவிக்கிறதுக்காக பண்ணோம்னா அதான் அந்த அத்தியாத்ம சேத்தஸ். அந்த ஒரு அத்தியாத்மம் நமக்குள்ள இருக்கணும். இது எல்லாமே நம்ம இதுக்காக பண்றோம். இந்த டிசைர்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்காக பண்றோம். நிராஷீர் நிர்மமோ பூத்வா யுத்தியஸ்வ விகத ஜ்வர. நிராஷீரா, ஆஷா. ஆசைன்னா என்ன? இது வறுமை, இது ஃபியூச்சர் பத்தி, இந்த ஹோப். இந்த ஹோப் அது இல்லாம இருக்கிறது நிராஷீர். ஒரு ஆசை இல்லாம, ஆசையோட ஹோப் இல்லாம இருக்கு. இது வரும் அப்படின்னாக்கா ஒரு நினைச்சுண்டு பண்ணாம இருக்கிறது. நிர்மமோ பூத்வா. நிர்மமோ, மமத்தைனா என்ன? நம்மளது எந்து 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 அப்படின்னு இருக்குது. மகாபாரத்துல ஒரு ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம் இருக்கு. துவயக்ஷரஸ்து பவேன் மிருத்யுர் ஸ்திரேக்ஷரம் பிரம்ம சாஸ்வதம். துவயக்ஷரம், 2 அக்ஷரம் இருக்கிறது. துவயக்ஷரஸ்து பவேன் மிருத்யு, இந்த 2 அக்ஷரத்துல இருந்து மிருத்யு தான் கிடைக்கும். திரேக்ஷரம் பிரம்ம சாஸ்வதம். சாஸ்வதமான பிரம்மம் திரேக்ஷரத்துல இருந்து வருது. அந்த துவயக்ஷரம் திரேக்ஷரம் என்னன்னா மமேதி ச பவேன் மிருத்யு. மமேதி, இந்த 2 அக்ஷரம் இருக்கிறது மம, எந்து அப்படிங்கிற ஒரு மமதை. மமேதி ச பவேன் மிருத்யுர் ந மமேதி ச சாஸ்வதம். ந மமேதி, எனக்கு இல்ல, இது எந்த இல்ல அப்படின்னு இருந்தான்னா சாஸ்வதம். அதேதான் நிராஷீர் நிர்மமோ பூத்வா யுத்தியஸ்வ விகதஜ்வர துவயக்ஷரஸ்து பவேன் மிருத்யுர் ஸ்திரயக்ஷர பிரம்ம சாஸ்வதம். மமேதி ச பவேன் மிருத்யுர் ந மமேதி ச சாஸ்வதம். நிர்மமோ பூத்வா, நிராஷீர் நிர்மமோ பூத்வா. இது எல்லாத்தையும் எந்து, இந்த ஆசை எந்து அப்படின்னு விட்டுட்டு, நிர்மமோ, எனக்கா இல்ல, இந்த மமத்தை இல்லாம, யுத்தியஸ்வ விகதஜ்வர, எழுந்து சண்டை போடு. விகதஜ்வர, இந்த ஒரு குழப்பம், ஒரு மனக்காய்ச்சல். ஜுவரம்னா காய்ச்சல், இங்க மனக்காய்ச்சல். விகதனா இல்லாம, அந்த மாதிரி ஒரு மனக்காய்ச்சல் இல்லாம யுத்தியஸ்வ, யுத்தம் பண்ணு அப்படிங்க. பகவான் இது வரைக்கும் அர்ஜுனன் ஒரு கேள்வி கேட்டான், இந்த கோரமான ஒரு செயலை என்ன பண்ண வைக்கிறிய ஏன் அப்படின்னு கேட்கறதுக்கு எல்லாமே பதில் சொல்லிட்டு இந்த இந்த ஸ்லோகத்துல எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. எல்லாமே எனக்கா கொடுத்துரு, எல்லா கர்மங்களும் எனக்கா சந்நியாசம், எனக்கா துறவிடு. இதெல்லாம் எந்து நிர்மமோ, எந்த மமத்தை இல்லாம நிர்மமோ, நிராசை, ஒரு ஆசை இல்லாம எனக்காக விட்டு கொடுத்துரு. இந்த ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னா 3 விஷயம் இருக்கு. மை சர்வாணி, மை சர்வாணி கர்மாணி சந்நியஸ்ய. இது என்ன, பகவான்கிட்ட ஒரு பக்தி வைக்கிற பக்தி யோகம் பத்தி சொல்ற. எல்லாமே எனக்காக கொடுத்துரு அப்படின்னு. அத்தியாத்ம சேத்தச அப்படின்னா என்ன? சேத்தச, நாலேஜ், யோசிச்சுண்டு அறிவுண்டு, அத்தியாத்மம் தனக்குள்ள இருக்கிறத. அது என்னது? ஞான யோகம். நிராஷீர் நிர்மமோ பூத்வா யுத்தியஸ்வ விகதஜ்வர, எல்லாத்தையும் விட்டுட்டு யுத்தம் செய் அப்படின்னா அது என்ன? கர்ம யோகம். இந்த 3 யோகமும் இந்த ஸ்லோகத்துல வருது. அதனாலதான் இந்த ஸ்லோகம் ரொம்ப அழகான ஸ்லோகம் அப்படின்னு. மை சர்வாணி கர்மாணி சந்நியஸ்ய ஒரு பக்தி யோகம், அத்தியாத்ம சேதச ஞான யோகம், நிராஷீர் நிர்மமோ பூத்வா யுத்தியஸ்வ விகதஜ்வர கர்மயோகம். இந்த 3 யோகமும் இந்த ஒரு ஸ்லோகத்துல சிம்பிளா சொல்லிட்டேன். பக்தி யோகம் பண்ணுமா, எனக்கா எல்லாத்தையும் விட்டுரு. கர்மயோகம் பண்ணுமா, தனக்கா பண்றேங்கிறத விட்டுரு. ஞான யோகம் பண்ணுமா, அத்தியாத்மாவா பாரு, தனக்குள்ள இருக்கிறது. ரொம்ப அழகான ஸ்லோகம். இதே மாதிரிதான் அடுத்த ஸ்லோகமும் வரும். நெக்ஸ்ட் ஸ்லோகத்துக்கு போலாம். ஏ மே மதமிதம் நித்யமனுதிஷ்டந்தி
अनुतिष्ठन्ति मानवाः श्रद्धावन्तो न सूयन्तो मुच्यन्ते तेऽपि कर्मभिः ये யார் மே என் மதம் கருத்து இதம் இந்த நித்தியம் எப்பொழுதும் அனுதிஷ்டந்தி கடைபிடித்து மானவாக மனிதர்கள் ஸ்ரத்தாவந்த ஸ்ரத்தையுடன் அனசூயந்த எதிர்க்காமல் முச்சியந்தே விடுதலை பெறுவார் தே அவர் அபி கூட கர்மபிகி கர்மங்களிலிருந்து யார் எப்பொழுதும் என் கருத்தை கடைபிடிக்கிறாரோ ஸ்ரத்தையுடன் மற்றும் எதிர்ப்பில்லாமல் அவர் கூட கர்மங்களிலிருந்து விடுபடுவார். பார்க்கலாம். ஏ மே மத ஏ மே ரெண்டுமே நெடில் எழுத்துகள். மதமிதன் நித்யம் மதமிதன் எல்லாமே குரல் எழுத்துகள். தன் வருது நீ வருதுனால நித்யம் நீ மேல ராகாத் கொடுத்து நித்யம் அங்க நிறுத்திக்கலாம். ஆனா நல்லா இருக்கணும்னா நித்யமனு நித்யமனு இம்மண்டர்ஸ் ஜாயின் பண்ணு நித்யமனு திஷ்டந்தி திஷ்டந்தி இஷ்ட இருக்குல்ல தீ மேல ராகாத் கொடுத்து ட மேல ராகாத் கொடுத்து அனுதிஷ்டந்தி மானவாஹா ஸ்ரத்தாவந்தோ ஸ்ரத்தா இந்த ட இருக்கிறதுனால ஸ்ர மேல ராகாத் கொடுத்து श्रद्धावन्तो न सूयन्तो तो நெடில் எழுத்து न सूयन्तो सु நெடில் எழுத்து यन्तो य மேல் ராகாத் मुच्यन्ते मु य ரெண்டு மேல் ராகாத் கொடுத்து मुच्यन्ते तेपि तेपि ते நெடில் எழுத்து தே எழுத்தெல்லாம் பி ஷார்ட் ஆயிடும் கர்மபிஹி கர்ம ரஃபார் கொடுத்து भिहि ये मे मतमिदं नित्यमनुतिष्ठन्ति मानवाः श्रद्धावन्तो न सूयन्तो मुच्यन्ते तेऽपि कर्मभिः ये मे मतमिदं नित्यम् अनुतिष्ठन्ति मानवाः श्रद्धावन्तो न सूयन्तो யாருக்கெல்லாம் இந்த கர்ம பந்தத்துல இருந்து வெளியில படணுமோ எந்த மாதிரியான ஒரு ஜாதியா இருக்கட்டும் எந்த மாதிரியான ஒரு மதத்துல இருக்கட்டும் எந்த மாதிரியான ஒரு ஒரு ஆசிரமத்துல இருக்கட்டும் எந்த மாதிரியான ஒரு வர்ணத்துல இருக்கட்டும் அவளுக்கு இந்த கர்ம பந்தத்துல இருந்து வெளியில வரணும்னா நான் சொல்ற விஷயத்த கேட்டுக்கலாம் அத அனுதிஷ்டந்தி அதை கடைப்பிடிக்கணும் ஸ்ரத்தாவந்தா ஸ்ரத்தாவந்தன ஸ்ரத்தையோட ஒரு உறுதியான ஒரு ஸ்ரத்த பகவானோட வார்த்தைகள் இது நான் கடைப்பிடிக்கிறேன் அப்படின்னு ஒரு ஸ்ரத்தையோட நான் சொன்னத மதமிதம் என்னோட மதம்னா கருத்து பகவான் நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன்னு சொல்ல என்னோட கருத்து இதுன்னு அவர் சொல்றார் மதம் அந்த மத்தம நான் சொல்வத என்னோட கருத்தை நித்தியம் எப்பொழுதும் அனுதிஷ்டந்தி கடைபிடித்த மானவாக ஸ்ரத்தாவான் அனசூயந்தோ அனசூயந்தோ ஒரு எல்லாத்துலயுமே ஒரு குறை பிடிச்சுண்டு இதுல நீ இப்படி சொன்னியே அப்படி சொன்னியே இப்படி சொல்லச்சு அப்படி சொன்னியே அப்ப சொல்லச்சு இப்படி சொன்னியே அப்படிங்கிற எல்லாத்துலயும் ஒரு குறை கண்டுபிடிக்கணும் குறை கண்டுபிடிச்சுட்டே இருக்கலாம் அதனால நமக்கு ஏதாவது லாபம் இருக்கா கிடையாது அனசூயந்தோ இந்த மாதிரி ஒரு குறை பிடிச்சுண்டு ஒரு அதை பத்தி அதுல இருக்கிற தப்புகளை கண்டுபிடிச்சுண்டு அதை எதிர்த்துண்டு இருக்கிறது எல்லாத்தையும் விட்டுறணும் எல்லாத்தையும் விட்டுண்டு பகவான் சொன்ன ஒரு வார்த்தை அப்படின்னு அவர் சொன்ன வார்த்தை அதை நம்ம கடைபிடிக்கிறோம் அப்படின்னு இருக்கணும் இந்த அனசூயந்தோங்கிறது 18வது அத்தியாயத்திலையும் எடுக்கிறார் ஸ்ரத்தாவான் அனசூயஷ்ச
शृणुयादपि यो नरः सोऽपि मुक्त शुभान् लोकान् प्राप्नुयात् पुण्यकर्मणाम्. யாரு ஸ்ரத்தாவான் அனசூயச்ச ஸ்ருணுயாதபி வெறும் கேட்டுன்னு இருக்கிறவா முக்த சுபால் லோகான் சுபான் லோகான் எல்லாருக்கும் லோகத்துக்கு சுபம் தான் கிடைக்கும். பிராப்னு கிடைக்கும் புண்ணிய கர்மனா. இந்த புண்ணிய கர்மங்களை பண்ணிட்டு இருந்தோம்னா ஸ்ரத்தாவான சூயஷ் அதே மாதிரிதான் இங்கேயும் சொல்லுவோம். ஸ்ரத்தாவானதோ ந சூயந்தோ ஸ்ரத்தாவானதோ அனசூயந்தோ. அதேதான் 18வது சாப்டர்ல எப்போதும் அதேதான் சொல்றார் அவர். ஸ்ரத்தையோட பண்ணணும் எதை சொல்றோமோ. ஸ்ரத்தைன்னு என்ன? உறுதியோட பண்றது, மன உறுதி, ஸ்ரத்தை. அதோடையும் இதை எதிர்க்காம எதுக்கு குறைப்பட்டு இருக்காம நான் சொல்றத பண்றது. பகவான் சொன்னது அது விஸ்வவாப்பியான ஒரு சத்தியம்தான், அது இல்லைன்னு இல்லை. இருந்தாலும் பகவான் வந்து என்னோட மதம் நான் வந்து என்னோட கருத்து தான் இது அப்படிங்கிற. அவர் வந்து அவருக்கே அந்த மாமத்தை இல்லை நான் அப்படின்னு என்னோடது அப்படின்னு என்னோட கருத்து அப்படிங்கிற. முச்சியந்தே தேப்பி கர்மபிகி. முச்சியந்தே முச்சியந்தேனா விடுதலை பெறுவார். எதுல இருந்து விடுதலை பெறுவார்? கர்மபிகி கர்ம பந்தங்கள்ல இருந்து வெளிப்படுவார். ரொம்ப கிளியரா சொல்றார் பகவான் அர்ஜுன்கிட்ட. எல்லாத்தையும் சந்நியாசம் பண்ண, எல்லாத்தையும் தியாகத்தை பண்ண, கர்மங்கள் எல்லாத்தையும் என் மேல தியாகத்தை பண்ண. நான் சொல்றத என் நான் என்ன சொல்றேனோ அதை ஸ்ரத்தையோட கேட்டுண்டு அதுல இருக்கிற குற்றம் குறையெல்லாம் கண்டுபிடிக்காம என்னை எதிர்க்காம பண்ணு பண்ணு அப்படின்னு டைரக்டா சொல்றார். அர்ஜுனன்ட்ட சொல்றார். ஆனா அது அர்ஜுன்ட்ட சொல்ற மாதிரியே எல்லாருக்கும் சொல்றார். மானவாக எல்லா ஜனங்களுக்கும், அர்ஜுனன் மட்டும் அர்ஜுனன்ட்ட சொல்றார். ஆனா அர்ஜுனன் மூலம் எல்லாருக்கும் சொல்றார். மானவாக எல்லாருக்குமே இதான் சொல்றார். ஸ்ரத்தாவந்தி. இந்த 2 ஸ்லோகத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியரா டைரக்ஷன் கொடுத்திருக்காரு பகவான். நம்ம சிம்பிளான டைரக்ஷன். நான் சொல்றது ஜஸ்ட் கேள, அவ்வளவுதான் சொல்றாரு. எதிர்க்காம நீ கேள நான் சொல்றத, எல்லாத்தையும் நல்லா அவனோட பந்தங்கள்லாம் போயிடும் அப்படிங்கிறது. நமக்கு தான் அது புரிய மாட்டேங்கிறது. புரியறதுக்கு டைம் எடுக்கும். அடுத்த ஸ்லோகத்துல அதுக்கு இப்படி பண்ணலன்னா என்ன அப்படிங்கிறது சொல்ற. அடுத்த ஸ்லோகத்து போலாம். ஏ த்வேததப்யசூயந்தோ நானுதிஷ்டந்தி மே மதம் சர்வஜ்ஞான விமூடாம்ஸ்தான் வித்தி நஷ்டான சேதசஹ. ஏ எவர் து ஆனால் ஏதத் இந்த அபியசூயந்தஹ எதிர்த்து ந இல்லை அனுதிஷ்டந்தி பின்பற்றி மே என் மதம் கருத்து சர்வஜான எல்லா விதமான ஞானத்திலும் விமூடான் குழம்பி தான் அவர் வித்தி புரிந்து கொள் அறிந்து கொள் நஷ்டான் அழிவார் அச்சேதசக அறிவின்றி. ஆனால் யார் என் கருத்தை எதிர்த்து அதை பின்பற்றுவதில்லையோ அவர் எல்லாவித ஞான வழியிலும் குழம்பி இருக்கிறார். அறிந்து கொள், அந்த அறிவில்லாதவர் அழிந்து விடுவார். ரொம்ப அழகா அப்படி பண்ணலன்னா என்ன நடக்கும் அப்படின்னு பகவான் கிளியரா சொல்றார். ஏ த்வேததப்ய ஏ த்வே ஏ மேலாக த்வேததப்ய த்வேதத முதலத்த அப்புறம் த சொல்றச்சு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏ த்வேததப்ய தப்ய த மேலாக கொடுத்து சூயந்தோ சு நெடில் எழுத்து யந்தோ ய மேலாக கொடுத்து நானுதிஷ்டந்தி மே மதம் நானு நான் நடுவில் எடுத்து திஷ்டந்தி தீமிலாக மே மதம்
சர்வஜான சர்வஜா வமிழாக ஞ அஞ்ச சேர்ந்தது ஞ சர்வஜான விமூடாம்ஸ்தான் விமூ மூ நெடுலது டாம்ஸ்தான் டா டா இல்ல டா அப்புறம் இன்னுக்கு பதில அவங்க யூஸ் பண்ணலாம் இன்னும் கரெக்டா இருக்கும் மூடாம்ஸ்தான் வித்தி நஷ்டான சேதசः विद्धि नी मिलाकर नष्टा न मिलाकर न चेतसः श्लोकम ये त्वेतदभ्यसूयन्तो नानुतिष्ठन्ति मे मतम् सर्वज्ञान विमूढांस्तान् विद्धि नष्टा न चेतसः ये त्वेतदभ्य சூயந்தோ நானு திஷ்டந்தி மே மதம். முதல் ஸ்லோகத்துல அது பண்ணேன்னா என்ன கிடைக்கும்? நான் சொல்றது என் கருத்தை, என் மதத்தை யாரு ஸ்ரத்தையோட கடைபிடிக்கிறாளோ அதுக்கு என்ன ஆகும் பகவான் போன ஸ்லோகத்துல சொல்றார். இங்க வந்து தூனா ஆனால் அந்த மாதிரி பண்ணலனா என் மேல நான் சொல்றத கருத்தை அனுதிஷ்டந்தி பின்பற்றலைன்னா பின்பற்றது இல்லைன்னா அபியசூயந்தோ எதிர்க்கிறாரோ இந்த மாதிரி இருக்கிறவா, இந்த மாதிரி இருக்கிறவாளுக்கு என்ன இதெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் எதுக்கு எனக்கு கிடைச்சதெல்லாம் உனக்கு கொடுக்கணும், நான் பண்ண கர்மங்கள்னால எனக்கு வந்த சுகானுபவம்லாம் உனக்கு எதுக்கு நான் கொடுக்கணும், எல்லாம் எனக்கு தானே, நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நம்ம ஆபீஸ்ல போய் சொல்ல முடியுமா? நான் பண்ண கரியம், நான் இன்னைக்கு ஒரு 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 சேல் பண்ணேன், ஒரு ப்ராடக்ட பண்ணேன், நான் எதுக்கு உனக்கு கொடுக்கணும், நான் எடுத்துன்னு போறேன் என் வீட்டுக்கு, நான் போய் வித்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? நம்ம கம்பெனிக்கு தானே கொடுக்குறோம். அப்ப பகவான் தானே நமக்கு இது எல்லாமே கொடுத்துருக்காரு. இந்த உலகமே, உலகத்திலேருந்து வர சாமான எடுத்து உலகத்திலேயே நம்ம ஏதோ பண்ணி அந்த உலகத்திலேருந்து வர அனுபவத்தை நம்ம உலகத்தினால நமக்கு கொடுத்த இந்த இந்திரியங்கள் நம்ம உடம்ப வந்து அனுபவிக்கிறத பகவான் இந்த உலகத்தையே பண்ண பகவான்கிட்ட கொடுக்க மாட்டோம் அப்படின்னு நினைச்சுட்டு நம்ம வேலை பண்ணா அது எப்படி சரியா இருக்கும்? இருக்காது. ஆபீஸ்ல பண்ணா சரியா இருக்காது, இல்லைன்னா உலகத்துல பண்ணாலும் சரியா இருக்காது. சோ அப்படி நினைக்கிறவா. சோ இந்த மாதிரி நம்ம பண்றதுக்கு நமக்கு ஒரு ஆசை இருக்கு. அந்த ஆசை மேல ஆசை வந்துட்டே இருக்கணும். இந்த ஆசை முடிஞ்சுன்னா அடுத்த ஆசை, அடுத்த ஆசை முடிஞ்சுன்னா இன்னொரு ஆசை, இந்த மாதிரி குரங்கு மாதிரி தாவிண்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவா எதையுமே விட்டு கொடுக்க மாட்டா. அண்ட் இந்த மாதிரி சொல்ற பகவானை பத்தி குறையும் சொல்லுவார். அபியசூயந்தோ, இதெல்லாம் கரெக்ட் இல்ல, இதெல்லாம் சரியா, என்ன சொல்றது, சரியாவே இல்லை. இவ்வளவு அழகான சுகானுபவங்கள் இந்த உலகத்துல எனக்கு கொடுத்திருக்கார், நம்ம அதை எடுத்துட்டு அது என்ஜாய் தானே பண்ணோம். சர்வஜான விமூடான் தான். அந்த மாதிரி ஒரு பர்சனுக்கு எவ்வளவுதான் ஒரு நாலேஜ் இருந்தாலும், எந்தெல்லாம் ஞானம் இருந்தாலும் எல்லாமே குழப்பமானது. இந்த மாதிரி இதை கண்டுபிடிச்சோம், அதை கண்டுபிடிச்சோம், இது நமக்கு கிடைச்சது, அது நமக்கு கிடைச்சது, இந்த மாதிரி சிற்பங்கள் நான் பண்ணேன், இந்த மாதிரி அழகான பெயிண்டிங்க நான் பண்ணேன் அப்படின்னு எல்லாம் நிறைய ஞானம் வந்திருக்கும் அவளுக்கு. என்ன எல்லாமே குழப்பம். இதெல்லாம் தவிர வேற ஒண்ணுமே இல்ல. சிந்தாம பரிமேயாஞ்ச பிரளயாந்தாம் உபாஸ்ரிதாக காமோப போக பரமா ஏதாவதிதி நிஷ்சிதாக. எல்லாம் இறப்போட தான் போகும். இந்த மாதிரி தன்னோட சுகானுபவங்கள் தான் மிக முக்கியமானது அப்படின்னு கருதுவாள் அப்படின்னு 16 அத்தியாயத்தில் சொல்லிருக்காரு. சர்வஜான விமூடான் தான்.
எல்லதான் ஞாபகம் இருந்தாலும் எந்தெல்லாம் ஞாபகம் இருந்தாலும் ஞானம் இருந்தாலும் எல்லாமே குழப்பமானது, மூடம்தான். அச்சேதசக, அவளோட புத்தியும் சரியான இடத்துல இல்ல. அச்சேதச வித்தி நஷ்டான், இந்த மாதிரி இருக்கவாளுக்கு தெரிஞ்சுக்கோ, இவாளுக்கு நஷ்டம்தான், இவாளுக்குலாம் அழிவுதான். இந்த மாதிரி நான் சொன்ன என்னோட மதத்தை கருத ஒரு பின்பற்றலைன்னா, அதை பத்தி குறை சொல்லிட்டு இருந்தானா, அவ எவ்வளவுதான் ஞானம் வந்தாலும் அவளுக்கு அழிவுதான். இறக்கறச்சுக்குள்ள சாரிச்சக்குள்ள என் பகவானை பத்தி நினைச்சா போரும் அப்படின்னு பகவான் சொல்றார். அந்த காலேச்ச மாமேவ ஸ்மரன் முக்வா கலேவரம் எப்ரயாதி சமத்பாவை யாதி நாஸ்தியத்த சம்சய. இறக்கறச்சு கூட என்னை பத்தி நினைச்சுன்னா நான் அவனை என்னோட சுபாவம் அவளுக்கு கிடைச்சிரும் அப்படிங்கிறவா. சோ எப்ப வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற, இப்பதான் பண்ணும் அப்படின்னு இல்ல. ஐயோ இவ்வளவு வருஷமா நான் இதெல்லாம் பண்ணலையே, இனிமே பண்ணா சரியா இருக்குமானா எப்ப வேணாலும் பண்ணலாம். எப்ப வேணாலும் பகவானோட சொன்ன என்னோட மதத்தை நான் என்ன சொல்லியிருக்கேனோ அதை நீ கடைப்பிடிச்சேன்னா உனக்கு எல்லா பந்தங்கள்ல இருந்து வெளியில வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது எப்ப வேணாலும் பண்ணலாம், இப்ப இன்னில இருந்து ஆரம்பிக்கலாம் அதை. ஏன்னா அது பண்ணலைன்னா உங்களுக்கு அழிவுங்கிறது அதுவும் பகவான் சொல்றார். இந்த மனுஷ ஜென்மம் நமக்கு கிடைச்சிருக்கு, இவ்வளவு அழகான ஒரு ஜென்மம். சாகர வரைக்கும் பகவான் நமக்கு அந்த இது கொடுத்துருக்காரு. எப்போ வேணாலும் நீ இது எல்லாத்தையும் என்கிட்ட விட்டு கொடுத்து எனக்கா வந்துரு, நான் உன்னை அழிச்சுன்னு போயிடுறேன் அப்படிங்கிறார். சோ அதை நம்ம புரிஞ்சுக்காம இருந்தோம்னா நமக்கு தான் அழிவு. ரொம்ப சிம்பிளான 3 ஸ்லோகங்கள். நான் பகவான் ரொம்ப கிளியரா நான் என்ன பண்ணும் அப்படின்னு இருக்கார். இதை நம்ம எல்லாரும் கடைபிடிக்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.